வேலனின் வெற்றி பயணம், வேலன்ஸ் ஜேர்னி ஆஃப் சக்சஸ். ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் வேலன் என்ற குட்டி யானை வசித்து வந்தது. வேலனுக்கு அந்த ஊரில் இருந்த உயரமான நீல மலைச்சிகரத்தின் உச்சியை அடைய வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. ஒவ்வொரு நாளும் அந்த மலையை பார்த்து அவன் பெருமூச்சு விடுவான். ஒருநாள் வேலன் மலையில் ஏறத் தொடங்கினான். ஆனால் அவனது பருமனான உடல் அவனுக்கு ஒத்துழைக்கவில்லை. சிறிது தூரம் ஏறியதுமே கால்கள் தடுமாறி அவன் உருண்டு கீழே விழுந்தான். என்னால் இது முடியாது போலிருக்கிறதே என்று அழுது கொண்டே அமர்ந்திருந்தான் வேலன். அப்போது சிட்டி என்ற சுட்டி அணில் ஒன்று மரத்திலிருந்து கீழே குதித்தது. வேலனின் சோகமான முகத்தை பார்த்த சிட்டி, ஏன் வேலன் அழுது கொண்டு இருக்கிறாய்? உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை என்று தைரியம் கூறியது. வேலன் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டான். நான் ரொம்ப பெரியவன் சிட்டி, ஆனால் இந்த மலை என்னை விட பெரியது. என்னால் எப்படி ஏற முடியும் என்று கேட்டான். சிட்டி சிரித்துக்கொண்டே, மெதுவாகவும் விடாமுயற்சியுடனும் நடந்தால் சிகரத்தை தொடலாம் என்றது. வேலன் மீண்டும் மலையில் ஏற துணிந்தான். இம்முறை சிட்டியும் அவனுடன் துணைக்கு வந்தது. வேலன் ஒவ்வொரு அடியையும் மெதுவாக மிக கவனமாக எடுத்து வைத்தான். சிட்டி அவனுக்கு முன்னால் ஓடி சென்று பாதையை காட்டியது. பாதி வழியில் ஒரு பெரிய பாறை குறுக்கே நின்றது. அதைக் கடந்தால்தான் மேலே செல்ல முடியும். வேலன் பயந்து தயங்கி நின்றான். வேலன், உன் பலத்தை நம்பு, உன்னால் முடியும் என்று சிட்டி உரக்க கத்தியது. சிட்டி அந்த பாறையின் இடுக்குகளில் ஏறிச் சென்று ஒரு எளிய வழியை கண்டுபிடித்தது. இங்கே பார் வேலன், இந்த மரத்தை பிடித்துக்கொண்டு மெதுவாக ஏறு என்று வழிகாட்டியது. வேலன் தன் தும்பிக்கையால் மரத்தை பிடித்துக்கொண்டு பாறையை கடந்தான். மேலே செல்லச் செல்ல காற்று மெல்லியதாகியது. வேலனுக்கு மிகவும் மூச்சிரைத்தது. இன்னும் கொஞ்சம்தான் வேலன், அதோ மேகங்கள் உன்னை வரவேற்க காத்திருக்கின்றன என்று சிட்டி உற்சாகப்படுத்தியது. இறுதியில் வேலன் மலையின் உச்சியை அடைந்தான். அங்கிருந்து கீழே பார்த்தபோது உலகம் மிக அழகாக தெரிந்தது. சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. வேலனின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை மலர்ந்தது. அவன் சாதித்துவிட்டான். நன்றி சிட்டி, உன்னால்தான் என்னால் இன்று இந்த அழகை காண முடிகிறது என்றான் வேலன். சிட்டி சொன்னது, நானில்லை வேலன், உன்னுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கையுடன் வேலன் வீடு திரும்பினான்.